வெண்ணிலாமா சொன்ன நேரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? சார், என்ன சார் சொல்லுங்க சார். வெண்ணிலாமா சொன்ன நேரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஸ்வேதா சொன்ன கேடு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? ஐயோ, அப்ப அந்த கல்யாணம் நடந்துருமே. நடக்க கூடாது சார், அந்த கல்யாணம் நடக்க கூடாது சார். என்னம்மா பண்ண முடியும்? உன் குழந்தை சீரியஸா இருக்கும்போது நான் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு முத்தரசன் சொல்லிட்டான். ஐயோ சார், என்ன இப்படி பேசுறீங்க? நான் என் குழந்தை கண்ணு முழிக்கலையேன்ற பயத்துல நான் வேற ஏதோ பத்தியுமே யோசிக்கல சார். என்னோட சுயநலத்தால வெண்ணிலம்மாவோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும் சார், அவங்க நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க டாக்டர். நீங்க செய்ய போற உதவியானதான் ஒரு தாயும் சேயும் சேர போறாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா டாக்டர், என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா. நீங்க அவளை என் கூட ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி வைங்க டாக்டர். என்னம்மா பேசுறீங்க? இப்பதான் குழந்தைக்கு கான்சியஸ் வந்திருக்கு, அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்ல ஏத்த சொல்றீங்க? இல்ல டாக்டர், நீங்க அனுப்பி வைங்க டாக்டர். நான் போய் சாட்சி சொல்லணும். நான் போய் சாட்சி சொன்னாதான் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அப்பதான் அந்த குழந்தையும் அம்மாவும் ஒண்ணு சேருவாங்க. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், குழந்தை என்ன பொசிஷன்ல இருக்கு? இப்பதான் கான்சியஸே வந்திருக்கு டாக்டர். அப்படியா? ஆமா டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் இவங்க சொல்ற மாதிரி குழந்தை ஒரு ஆம்புலன்ஸ்லயே அனுப்புங்க, ரொம்ப உதவியா இருக்கும். குழந்தை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு ஓகே டாக்டர். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்மா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கடவுளே, முத்தம்மா ரெடி ஆகும். சரியோ தப்போ கொடுத்த வாக்க காப்பாத்தி தான் ஆகணும். ஆத்த முன்னாடி செஞ்சு கொடுத்த வாக்குல நீ போய் வேஷ்டி சட்டையை மாத்திட்டு வா முத்தம்மா. இது யோசிக்கிற நேரம் இல்ல. போ முத்தம்மா. சாரிம்மா, குழந்தைக்கு மூச்சு நின்றுச்சு. என் குழந்தை போச்சு. என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டாலே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அதான் உன்னை நம்பினேனே, இப்படி கை விட்டுட்டே. ஐயோ, என் குழந்தை என்ன விட்டு போச்சு. ஐயோ, ஐயோ. வேணிலாமா, நீங்க இவ்வளவு போராடினது கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. ஐயோ, ஐயோ, என் குழந்தை என்ன விட்டு போச்சு. இனிமே நான்
ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டேனே, அதுக்கப்புறம் ஏன் இப்படி தண்டிக்கிற? இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அவ அம்மா பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணா? தயவு செஞ்சு இந்த குழந்தைய காப்பாத்து. அதான் இந்த குழந்தை வேற, பொன்மகள் வேற, திருத்தணிக்க வேற இல்ல. இங்க பாரு, திருத்தணிக்க தான் எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்த தாயை ஏன் சோதிக்கிற? தயவு செஞ்சு காப்பாத்து. நீயும் ஒரு அம்மா தானே. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மா தானே. ஒரு அம்மாவோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாதா? காப்பாத்தாத்தா, இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்து. அந்த குடும்பத்துல ஏன் மண் அள்ளி வீசுற? எப்படியாவது காப்பாத்து. வரமா கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா அம்மா எந்திரிமா, நிதானம் எந்திரி. பத்து நிதானம். சார், என்ன சார் இது? நின்னு போன இதயம் மறுபடியும் துடிக்குது. இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் வெண்ணிலாமா பிரார்த்தனைக்கு கிடைச்ச பலன் தான் அது. ஆத்தா, மாமாயி, மகிமையே, மகிமை. ரொம்ப நன்றிமா. நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. தலுங்க தலுங்க தலுங்க. என்ன என்ன இங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு நேரமாச்சு. ஊர் தலைவரே, சும்மா நின்னுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க? நேரமாச்சுல. என்ன நேரமாச்சு? இல்ல என்ன நேரமாச்சுன்னு கேக்குறேன். நேரமாச்சுன்னு அடுத்தவங்க கூட கிடக்க கிளம்பிட்டியா? தோப்ப வீட்டுல என்ன கொஞ்சம் நஞ்ச அடி அடிச்ச, என்ன பைத்தியம் பிடிக்க வச்சு ஓட விட்டல. என் புருஷனையும் காணும், இப்ப என் குழந்தைய இந்த மாதிரி ஆக்கிட்ட. என்ன பொய் சாட்சி சொல்ல வச்சல, அப்படி சொன்னதுனாலதான் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க. இப்ப சொல்றேன், இந்த ஊர் மக்கள் எல்லாம் முன்னாடியே சொல்றேன், இந்த திருத்தணிகள் வேற யாரும் இல்ல, வெண்ணிலா அம்மாவோட குழந்தைதான். முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலா அம்மாவுக்கும் பிறந்த குழந்தைதான். என்ன உளறிட்டு இருக்க? நான் உளறேன்னா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் இழிச்சு வாயாக்கிட்டு இருக்கியா? சீ, நீ எல்லாம் விளங்கவே மாட்ட, உருப்படாம போயிடுவேன். இங்க பாருங்க, ஊருக்காரங்க மொத்த பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேக்குறேன். வெண்ணிலா அம்மாவுக்கு பிரசாத்ல பிறந்தது 2 குழந்தைங்க, ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. அதுல ஆண் குழந்தை எடுத்து ஸ்வேதா கிட்ட கொடுத்துட்டேன்.
வெண்ணிலா அம்மாவுக்கு பிறந்தது 2 பெண் குழந்தைங்க. அதுல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது இறந்து போச்சுன்னு டாக்டர் மேனகா உதவியோட நாங்கெல்லாம் சேர்ந்து கதை கட்டிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் மொத்தத்தையும் நாங்க சொன்ன பொய்க்கு ஏத்த மாதிரி மாத்திட்டோம். ஆனா அது சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. உண்மையான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குன்னு ஸ்வேதாக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. நான் இப்ப போய் எடுத்துட்டு வரேன். தள்ளுங்க. இந்தாங்க சார், இதுல இருக்கிறது தான் உண்மையான டாக்குமெண்ட். படிச்சு பாருங்க. டாக்டர், இது என்னன்னு பாருங்க. கொடுங்க. சார், கல்பனா சொல்றது உண்மைதான். வெண்ணிலா பிறந்தது 2 குழந்தை தான். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அதுக்கான ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் அது. ஊர்ல இருக்கவங்களை என்ன மன்னிக்கணும். இந்த ஊரு வேற, என் குடும்பம் வேற, நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நீங்க எல்லாரும் பேச்சை கேட்டுட்டு என் மேல வீண் பண்ணி போடும்போது நான் கையை கட்டி தலை குனிஞ்சதுக்கு காரணம் உங்க மேல நான் வச்சிருந்த மரியாதை தான். எவ்வளவோ சொன்னோம், நீங்க யாரும் நம்பல. இவ பேச்சுதான் நம்பினீங்க. ஆனா என் பொண்டாட்டி ஆத்தாதான் கெதின் இங்கே கடந்து பட்னியா இருந்து தீ மிதிச்சு நான் நிரபராதினவ நிரூபிச்சிருக்கா. இது எங்க குழந்தை நிரூபிச்சிருக்கா. இப்ப பாத்தீங்களா, நம்புறீங்களா? அவன் நெருப்புல இறங்கி நான் பரிசுத்தமானவன் என் பொண்டாட்டி நிரூபிச்சிருக்கா. நான் பெருமையா சொல்றேன், என் பொண்டாட்டி எனக்கு சாமி மாதிரி. இப்பவாது தயவு செய்து உண்மை எதுன்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. எங்களை மன்னிச்சிரு தம்பி. வெண்ணிலா, நீயும் எங்களை மன்னிச்சிருமா. ஊரோட சார்பா நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதாம்மா. முத்தரசன் தம்பி உனக்கு கட்டிக்கிற முறைதான். ஆனா எப்ப வெண்ணிலா கழுத்துல அவரு தாலி கட்டினாரோ அப்பவே ஒதுங்கி நிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு அழகுமா. ஆனா நீ என்ன பண்ண? நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் பைத்தியமாக்கி வேடிக்கை பார்த்துட்டியம்மா. அவர் அடைஞ்சே தீர்றதுக்கு எந்த எல்லைக்கும் போவேன்னு எங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்க. அதே மாதிரி வெண்ணிலா விஷயத்திலயும் சரி, அந்த நர்ஸ் கல்பனா விஷயத்திலயும் சரி, ரொம்ப கொடூரமா கொடுமை பண்ணியிருக்கமா. இதெல்லாம் பெரிய தப்புமா. தம்பி முத்தரசு, தயவு செஞ்சு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. கோர்ட் மூலமா ஸ்வேதாக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அப்படி ஸ்வேதாக்கு தண்டனை கிடைச்சாதான் அவங்களும் திருந்துவாங்க, ஊரும் உருப்படும். எல்லாரும் இவங்களை பார்த்து பணக்காரங்கன்னா என்னனாலும் பண்ணலான்னு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இங்க பாரு ஸ்வேதா, குழந்தை திருத்தணிக்க முத்தரசன் தம்பிக்கும் வெண்ணிலாவுக்கும் பிறந்த குழந்தை. அதனால 7வது நாள்ல தாலி கட்டணும்னு பஞ்சாயத்து போட்ட உத்தரவை ஊர் மக்கள் எல்லாரும் சார்பா சேர்ந்து இந்த பஞ்சாயத்து வாபஸ் வாங்கிக் கொள்கிறது. என்னப்பா, எல்லாருக்கும் சம்மதம் தானே? அம்மா ஸ்வேதா, அந்த குழந்தைய குடுமா. ஏமா குடுன்னு சொல்றல்ல.
என் கையால போனமா நடிச்சு ஏமாத்தி தாலி வாங்கிட்டா. இப்ப அந்த தாலி அவ கழுத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. அதை கழட்டி கொடுக்க சொல்லுங்க. ஏமா அந்த தாலியை மட்டும் ஏமா வச்சிருக்க, கழட்டி குடுமா. இந்த பாரு, என் சித்தி சொல்லிச்சுன்ற ஒரே காரணத்துக்கு தான் தாலியை கழுத்து நான் கட்டினேன். அப்போ நீ போனோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ போனோம் தான். கழட்டி கொடு. அம்மா தாலியை கழட்டி கொடு. இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றோம், நீ என்ன அப்படியே நிக்கிற? அட கழட்டி கொடுமா. இது பாருங்க, இது என்னோட தாலி. இது என்னோட உரிமை. என் கழுத்துல என் மாமா கட்டினது. நான் உயிரோட இருந்தனா இல்ல பொணமா இருந்தேனாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா மாமாவோட பொண்டாட்டிங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கறதே இந்த தாலிதான். இத நான் கொடுக்க மாட்டேன். இந்த தாலி கட்டினதுனால அவர் என் புருஷன். என் புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த தாலியை நான் கழட்டி தர முடியாது. முத்தரசன் தம்பி, விடுங்க, எங்க போயிட போறாங்க? அடுத்த பஞ்சாயத்துல முடிச்சிருவோம். ரொம்ப நன்றிமா. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு நாள் சுமூகமா முடிச்சது. சல்லக்குட்டி, கவலையே படாத. இனிமேல் நீ எங்க வீட்டு பொண்ணு. இவளை படிக்க வைக்கிறது வந்து பெருசான இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அது எங்க பொறுப்பு. நாங்க பாத்துக்கிறோம். நன்றிங்க ஐயா. ஆத்தா, என் பையனை மீட்டு கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி ஆத்தா. கணிகா, போலாமா? இப்ப சந்தோஷமா? சிரிச்சிட்டே வா பார்க்கலாம். வாமா. கூட்டிட்டு வந்துட்டாங்க.